சரி, இந்த வீட்டில் நிம்மதியாக தூங்கவே முடியல. எப்போ தான் தூங்குறதுனே தெரில. இப்போயாவது ஒரு 10 நிமிஷமாக தூங்கி தொலைவோம். மேடம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இனி அவ்வளோதான். மேடம் எழுப்பவே முடியாது. அவங்களுக்கு விடியறதுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. தூங்குமா தூங்கு. இவன் தூங்குறத பார்த்தா பொறாமையாக இருக்கே. இவளை எப்படியாவது எழுப்பி விட்டுருணுமே. என்ன பண்ணலாம்? அடிச்சுட்டு ஓடி போயிடுவோமா? வேணாம், பின்னாடியே வந்து நம்மளை நல்லா அடிச்சு விட்டுருவா. சரி பார்ப்போம். ஒரு குத்து குத்திட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுவான். ஐயையோ, விடாம தொடத்துறாளே. கைப்புள்ள ஓடிரு, எப்படியாவது தப்பிச்சிரு. அப்பா, எப்படியா தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். அப்பா, குமிச்சு வாங்குது. கொஞ்ச நேரம் உட்காருவோம். அப்பா, இப்போதான் நிம்மதியாக இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காருவோம். இங்கே சும்மா இருக்கிறவளை தூண்டி விட்டு இப்படி ரணக்கொடூரமாக்கி விட்டுட்டாலே நம்மளை. நீ எப்படி நம்ம வீட்டுக்கு போகிறது? வீட்டுக்கு போனால் நம்மளை சும்மாவே விட மாட்டாளே இந்த அக்கா. சரி, எப்படியாவது உள்ள நுழைஞ்சிருவா. இன்னைக்கு கோட்டா முடிஞ்சு போச்சு. இது யார் இங்கே உட்காந்துருக்குது? இது சாம் இல்ல? டேய் சாம், என்னடா இங்கே உட்காந்துருக்க? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, சும்மா தான் இங்கே உட்காந்துருக்கேன். அப்படியே வந்தேன்னா ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, அதான் மரத்துக்கடியில் அப்படியே உட்காந்துட்டு போகலாமேன்னு உட்காந்துருக்கேன். நீங்கள் போங்க ஆண்டி, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. என்னலே, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போலயே. நீ சும்மாலாம் இங்கே வந்து உட்கார மாட்டியே. எப்பயும் உன் கூட ஒரு 5-6 பேர் இருப்பானுங்க, எங்கிட்டாவது கிடப்ப. இப்போ தனியாக வந்து உட்காந்துருக்கத பார்த்தா கொஞ்சம் டவுட்டாக இருக்கே. இந்த ஆண்டி நம்மளை சும்மாவே விடாது போல். இங்கே உட்காரலான்னு பார்த்தா இந்த ஆண்டி விட மாட்டேங்குது, அந்த பக்கம் போகலான்னு பார்த்தா அவள் விட மாட்டேங்கிறா எங்கள் அக்கா. இன்னைக்கு நம்ம ஒரே இந்த ஊரை சுற்றி ரவுண்ட்ஸாக இருப்போம் போலையே. என்னல யோசனை பலமாக இருக்கு. அப்படி என்ன பிளான் போடுற? எந்த கோட்டையை பிடிக்க போற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. இப்போ சும்மாவே வீட்டில் இருந்தோம்ல, லீவெல்லாம் முடிய போகுது. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். அதான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். இந்த 2 மாதமாக வீட்டில் இருந்து ரொம்ப ஜாலியாக ஊரை சுற்றி பார்த்துட்டே இருந்தேன்னா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். அதான் என்ன எப்படி போகிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் உக்காந்துருக்கேன் ஆண்டி. வேறு ஒன்றும் இல்லை. புரியாதுடா, புரியாது. அது எப்படி உனக்கு புரியும்? 2 மாசமா வீட்டில் உட்காந்து அம்மா அப்பா கிட்ட இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அங்கே கூட்டிகிட்டு போ, இங்கே கூட்டிகிட்டு போன்னு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு ஸ்கூலில் ஒரே இடத்துல உட்காந்துருந்தா உனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது தானே? அப்படி யோசனையில் தான் உட்காந்துருப்பேன். உங்களுக்குலாம் ஸ்கூலை திறந்தா தானே நீங்கள் அடங்குவீங்க. ஏன்னா நீங்களாம் வந்து அப்படிப்பட்ட கேஸு. இந்த ஆண்டி வேறு ஃப்ரீயாக வந்து ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குற மாதிரி எதையோ பேசி உளறிக்கிட்டு கிடக்குது. வீட்டில் இருக்கிற கடுப்பை என்கிட்ட வந்து கொண்டு வந்து காட்டுது போலையே. இனிமேல் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது. இந்த இடத்தையும் காலி பண்ணிவிட்டு வேற எங்கிட்டாவது போவோம். ஹலோ, இதை வந்துட்டம்மா. வீட்டுக்கு தானே இதை வந்துக்கிட்டே இருக்கேன். இங்கே தான் பக்கத்தில் இருக்கேன். வச்சிரு வந்துடுறேன். ஓகே ஆண்டி, எனக்கு வீட்டில் இருந்து கால் வந்துருச்சு. நான் கிளம்புறேன். அப்புறம் பார்க்கலாம். பாய் ஆண்டி, போயிட்டு வரேன். பயவுள்ள நம்மக்கிட்ட எஸ்கேப் ஆகி இப்படி ஓடுதே போய் சொல்லிக்கிட்டு. எப்பா, இந்த காலத்து பிள்ளைங்கள என்னதான் பண்ணுறதில்ல. உங்க மூளையெல்லாம் வேற லெவல் தாம்மா. அப்பா, வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டில் என்ன ஒருத்தரையும் காணோம். அம்மா மட்டும் தானா? இல்லையே, எங்கேயாவது இருப்பாங்களே. மாட்டிக்கிட்டியா? உன்னை இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வந்துட்டியா வீட்டுக்கு? உன் தோலை உரிக்காம விட மாட்டேன் உன்னை. இரு, அடிச்சுட்டா. இரு, உன்னை அப்பா கிட்டே சொல்லி தர. இரு அம்மா. அப்பா, யாருக்கிட்ட வேணா போய் சொல்லிக்கப்ப. என்னது மறந்துருப்பான்னு பார்த்தா இப்படி வந்து நல்லா அடிச்சுட்டு போயிட்டாலே நம்மளை. இப்போ என்ன பண்ணுறது நான்? ஓகே, நாளைக்கு ஸ்கூலுக்கு வேறு போகணும். என்ன ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து எடுத்து வச்சுட்டு செய்யலைன்னா செஞ்சுட்டு நாளைக்கு போவோம். இதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். எம்மா, இந்த பிள்ளைங்க 2 பேர் என்ன சத்தம்! வீட்டுக்குள்ளே இருக்க முடியலம்மா. எப்போதான் ஸ்கூல் திறக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த 2 மாதமும் நம்மளை போட்டு படுத்தி எடுத்துருச்சுங்கம்மா. நாளைக்காவது காலையில் சீக்கிரமாக அந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்றணும். இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரியல. இவன் அவளை அடிக்க, அவன் இவளை அடிக்க, 2 பேரும் அம்மா அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே தான்மா கிடக்குறாங்க. இவங்க 2 பேர் சண்டைக்குள்ளே நம்ம நுழைய ஆகாது. அவங்க அப்பா வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்குது.
ஏன் என்னம்மா சொல்ல மாட்டீங்க? தனியா நின்று ஏதோ நம்ம பேசிக்கிட்டே 2 இருக்கிற பெத்து மாதிரி வச்சிருக்கோம்ல, இருக்குது, என்ன விஷயம்? அதுங்க பண்ற சேட்டைகளுக்கு நான் தனியாக தான் பேசிட்டு இருக்கணும். நல்ல வேளை இப்பயாவது வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்களே. அப்படி என்னம்மா பிரச்சனை? எங்க நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, அதனால் பெரியவன் என்ன பண்ணா, ஜெஸ்ஸி வந்து ஏதோ எழுதணும் போகணும் வரணும்னு சொல்லி கடைக்கு அங்கே இங்கேன்னு போயிட்டு வந்துட்டு எழுதி முடிச்சுட்டு டயர்டாக இருக்குமா, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்னு சோஃபாவில் போய் படுத்துட்டாமா. இவன் சின்னவன் சாமி என்ன பண்ணானா, இவன் ஏன் படுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிச்சுட்டு இவன் ஓடிட்டான் போல். இவன் பின்னாடியே ஓடினா அவனை பிடிக்க முடியல, அவன் ஓடிட்டான். இப்போதாம்மா வீட்டுக்கு வந்தா பிள்ளை சின்ன பையன் வந்த உடனே இவன் ஜெஸ்ஸி பின்னாடி இருந்து அவனை ஒரே குத்து. இவன் கத்துறான் அம்மா அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே இருந்தான். அதான் என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்குள்ளே 2 பேரையும் காணாமல் போயிட்டாங்கம்மா. இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா என்னம்மா இந்த வீட்டில் எப்படிம்மா இருக்கிறது? இதுக்கு தான் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கேம்மா. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். சின்ன பிள்ளைங்க தானே, வளர வளர புரியும். சின்ன பிள்ளைங்க தானே, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருப்போமே. நம்ம வீட்டில் நடக்காத சண்டையா? நம்மளும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இப்படி தானே அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ வளரும் போது எல்லாம் பொறுப்பெல்லாம் தெரியுதுல்ல, அதனால மாறிடுவாங்க. நீ இதுக்கு ஏன் இப்படி இது பண்ணிட்டு இருக்க? போ போ வேலையை பாரு போ. சரி, நீங்கள் சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது. சரி, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். ஏங்க இங்கே தான் உட்காந்துருக்கீங்களா? சரி, உங்களுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு வேணும்? இப்போயே சாப்பாடு எடுத்துகிட்டு வரட்டுமா? தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வரட்டுமா? பிள்ளைங்களெல்லாம் காணுமேம்மா. பிள்ளைங்க வரட்டும், சேர்ந்து சாப்பிட்லாம். ஐ, அப்பா வந்தாச்சு. அப்பா எப்போ வந்தீங்க? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தாம்மா வந்தேன். என்ன அம்மா ஒரே கம்ப்ளைண்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கா? என்ன பிரச்சனை? நீயும் தம்பியும் நல்லா பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கீங்களாமே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. என் வழக்கம் போல் அவனுக்கும் எனக்கும் சின்ன சண்டை தான்ப்பா. அதெல்லாம் சரியாயிரும்ப்பா. பத்தியாம்மா, பிள்ளை எவ்வளோ பொறுப்பாக பேசுகிற பத்தியா? நீ தான் அவங்கள பற்றி பயந்துக்கிட்டே இருந்த பத்தியா? பிள்ளைக்கு எவ்வளோ நல்ல பொறுப்பு வந்திருக்குன்னு. ஆமாங்க ஆமாங்க, உங்கள் பிள்ளைக்கு நல்லா பொறுப்பு வந்துடுச்சு, நான் ஒத்துக்கிறேன். இந்த அம்மா எப்பயுமே இப்படிதான்ப்பா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கப்பா. சரிம்மா விடு. உன் தம்பி எங்க? தெரியலையேப்பா, நான் அவனை பார்க்கவே இல்லையே. நான் வந்துட்டேன். இவ்வளோ நேரம் வீடு அமைதியாக இருந்துச்சுப்பா. வந்துட்டான்ல, இனிமே பாருங்க அவன் ஆட்டத்தை. அடிச்சிருவான் பார்த்துக்க. நீ எப்போ பாரு என்னையே நீ வம்பிழுத்துட்டு இருக்க. வாயை மூடிட்டு பேசாமல் ஓடி போயிரு. தம்பி, அக்காவை அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஏன் இந்த மாதிரி அக்காவை பேசுகிற? அக்கா உன்னோட பெரியவ தானே. இப்படியெல்லாம் அக்கா கிட்ட நடந்துக்க கூடாது, சரியா? என்னமோ சொல்கிறீங்க. சரிப்பா. ஆமாம், நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, எல்லாம் எழுதிட்டிங்களா? எல்லாத்தையும் புக்ஸ் எல்லாம் நோட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களாம்மா? பா, நானும் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டேன்ப்பா. அவன் தான் என்ன பண்ணுறானே தெரிலப்பா. காலையிலேருந்து வீட்லேயே இல்லைப்பா. என்ன தம்பி, என்னாச்சு? அது வந்துப்பா அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. அதனால் சாப்பிட்டுட்டு நான் எழுதி முடிச்சிடுவேன்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. கொஞ்சம் தான்ப்பா இருக்குது. காலைல ஸ்கூலுக்கு போக ரெடிப்பா. இவனுக்கு நேரமே இருக்காது. 2 மாதமாக வீட்டில் கிடந்தான். இப்போ தான் உட்காந்து இன்றைக்கி நைட்டில் இவர் எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சிருவாருங்க. ஸ்கூலு திறக்கட்டும், உனக்கு பாரு இருக்கு. சரிம்மா, அப்போ சாப்பாடு கொடு. பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அவன் ஏதோ எழுதணுன்றான். அவன் எழுதிட்டு வந்து படுக்கட்டும். காலைல சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்ல, போங்க. சாப்பிட்டுட்டோம். இந்த ஹோம்ஒர்க் எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறதுனே எனக்கே தெரியலையே. சரி, நம்ம நண்பன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்போம். ரிங் போகுது. போட்டோம். டேய் மச்சான், நான் தான்டா சாமி பேசுகிறேன். இந்த ஹோம்ஒர்க்லாம் ப்ராஜெக்ட்லாம் நிறையா இருக்குல்லடா, நான் அது ஒரு சிலதெல்லாம் எழுதலைடா. கொஞ்சம் நான் என்னென்னு சொல்கிறேன், அதெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்றியா? இன்றைக்கி எப்படியாவது முடிச்சிடணும்டா. நாளைக்கு போய் அந்த மேம் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். நாளைக்கு வேறு ஃபஸ்ட்டு டே. சும்மாவே அந்த மேம் வந்து நம்மளை வந்து நல்லா திட்டிக்கிட்டே இருக்கோம். நாளைக்கு எப்படியாவது போய் கொடுத்துடணும், ஓகேவா? நம்ம 2 பேரையும் பார்த்தாலே அந்த மேமுக்கு வேறு ஆகாது. சரிடா, சீக்கிரம் அமுச்சு விடு. நாளைக்கு ஸ்கூலில் பார்ப்போம். பாய். மச்சான் அமுச்சிட்டான்டா. நண்பன் தான் இவன் தான்டா நண்பன். ஒரு நண்பன் இருந்தால் நண்பன் இருக்க பயமே நமக்கு. எழுதிருடா கைப்புள்ள எல்லா ஹோம்ஒர்க்கையும். பாடி நைட் ஃபுல்லாக உட்காந்து ஹோம்ஒர்க்லாம் எழுதி முடிச்சிட்டோம். காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கும் வந்தாச்சு. இந்த பஸ்ஸு வர வேண்டியதான். ஏறி போய் இன்றைக்கி போய் ஸ்கூலில் போய் இன்றைக்கி ஒரு கலக்கிடணும். யாரெல்லாம் நியூ அட்மிஷன் வந்திருக்காங்க, நமக்கு எந்த கிளாஸ் டீச்சர்னு நம்ம நண்பனெல்லாம் பார்க்கணும். இனிமேல் நம்ம சேட்டைகளை ஸ்கூலில் போய் தொடர வேண்டியதான். ஒரே ஜாலி தான்.